இப்ப சுஜூதில் இருக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதாகும். அதிலே நிறைய துஆ கேளுங்கள். ரசூல் அப்படி சொல்றாங்க. அதுல ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ, நிறைய துஆ கேளுங்கள். ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லஹ், அங்க கேட்கப்படுற துஆ கபூல் செய்யப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் அருகதையானது. சுஜூதுல கேட்கிற துஆ வேகமா கபூலா. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அரபு தெரியும், பிரச்சனை இல்லை, அரபுல கேட்டுட்டு போறோம். அல்லது சில துஆக்கள் பாடமா இருக்கு, நமக்கு அரபுல கேட்டுட்டு போறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு அரபுல கேட்கவும் தெரியாது, அரபுல துஆ பாடவும் இல்லை. இப்ப சுஜூதுல தமிழ் மொழியில் அல்லது வேறொரு மொழியில் துஆ கேட்கலாமா என்று கேட்டால், இதிலேயும் உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உலமாக்கள் சொல்கிறார்கள், தொழுகையின் மொழி அரபாகும், தொழுகையின் மொழி அரபுதான், எனவே தொழுகையில கேட்கிற துஆ அரபியில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் சுப்ஹான் ரப்பியல் அலா வ சுஜூதுல அரபியில ஓதிட்டால் அதுக்கு பிறகு துஆ என்பது தொழுகையில் உள்ளதல்ல, துஆ என்பது தொழுகையில் உள்ளதல்ல. சுப்ஹான் ரப்பியல் அலாவை தமிழில் ஓதினால் தொழுகை பாத்திலாகும். சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை 3 தடவை அவர் அரபியில் சொன்ன பிறகு தமிழில் துஆ கேட்க விரும்பினால் துஆ கேட்கலாம் என்கிற கருத்தை சில இமாம்கள், சில அறிஞர்கள் முன்வைக்கிறார். தமிழ் என்றா வேற மொழியில. இதுல எது சரி என்று கேட்டால், நம்ம தேடிய வரையில் வல்லாஹு ஆலம் தமிழிலும் நம்ம துஆ கேட்கலாம் என்பதுதான் சரியான, துஆ கேட்கலாம் என்பதுதான் சரியானது. ஏனென்றால் துஆவை அதிகமாக கேளுங்கள், அங்கே கேட்கப்படுகிற துஆ விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற இந்த சான்ஸ் எல்லா தொழுகையாளிகளுக்குமா அல்லது அரபு தெரிந்தவர்களுக்கு மட்டுமா? அரபு தெரிந்தவர்களுக்கு மட்டுமென்றால் பெரும்பாலான தொழுகையாளிகளுக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் போய்விடும். எனவே தமிழில் ஒருவர், அது ஃபர்லோ சுன்னத்தோ, சிலர் நினைவாங்க சுன்னத்தில் கேட்கலாம், ஃபர்ல கேட்கப்படும். அதை எப்படி பிரிக்கிறது? சுன்னத்து ஃபர்ல் என்று பிரிக்கல. அதுல சுன்னத்தில் கேட்கலாம், ஃபர்லையும் கேட்கலாம். எனவே தொழுகையில் சுஜூதில் ஓத வேண்டிய திக்ரை அரபியில் ஓதிய பிறகு வேறு மொழியில் துஆ கேட்க முடியுமா என்று கேட்டால், நம்முடைய அறிவு கட்டிய வரையில் வல்லாஹு அலம் கூடும். கூடும் என்பது கட்டாயம் என்பதல்ல. இப்ப உங்களுக்கு மனசுக்கு அது திருப்தியா இல்லை, என்ன செய்யறது? அவாய்ட் பண்ணுங்க. ஆனால் ஒருவர் அவருக்கு திருப்தியா இருக்கு கேட்கிறார், அவரை தடுக்காதீங்க. அதுக்காக இந்த மெசேஜ் நான் பதிவு செய்யறேன். உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அது உங்களோட விருப்பம். கட்டாயம் கேட்கணுமா? இல்ல. யாராவது ஒருவர் தமிழில் துஆ கேட்கிறார் என்று சொன்னால், அவன் தமிழ்ல துஆ கேட்கலாம் என்று சொல்கிறான், தமிழ்ல துஆ கேட்கிறான், என்னமோ முருத்தத்தாகி விட்டது போன்று பிரச்சனையை தூக்காதீங்க. ஏன்னா சிலர் அப்படி தூக்குறாங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன்.